இன்னைக்கு மாயாஜால புத்தகத்தில் நாம் பார்க்க போகிற இன்னொரு மேஜிக் ட்ரிக் உங்கள் லைஃப்குள்ள மேஜிக்கை இந்த வகையிலையும் கொண்டு வர முடியும். அது என்னன்னா மாயாஜாலமான வைகறை. வைகறைனா காலை வேலை, அதாவது உங்கள் மார்னிங் காலை வேலையை நீங்கள் எந்த அளவுக்கு நன்றி உணர்வால் கிராட்டிடியூட்டால் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் நாள் முழுக்கவே மேஜிக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரோமானிய பேரரசர் ஒருவர் நன்றியுணர்வை பற்றி ஒரு தத்துவம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போது உயிரோடு இருப்பதற்கும் சிந்திப்பதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் நேசிப்பதற்கும் நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டம் செய்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதாவது இந்த ஒரு நாள் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தூங்க போயிடுறோம். மறுநாள் காலையில கண் விழிக்கும் போது தான் நமக்கு ஒரு புது நாளே நமக்கு கிடைக்குது. புது நாளுங்கிறது ஒரு புது பரிசு. இந்த நாள்ல நம்மளால செய்ய முடியாத எந்த விஷயங்களுமே நமக்கு மறுநாள் ஒரு அதிர்ஷ்டமா, ஒரு சாய்ஸா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா, ஒரு வாய்ப்பா நமக்கு கிடைக்கப்படுது. இன்னும் சொல்லணும்னா அந்த ஒரு நாள் நம்ம கண் விழிக்கும் போது தான் நம்ம உயிரோட இருக்குன்ற உத்தரவாதமே கிடைக்குது. தூக்கத்துல இருந்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தூங்கி நம்ம கண் விழிச்சு அந்த ஒரு காலையை பார்க்கும்போது தான் நேற்று அந்த முடிவடைந்த நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு எனக்கு ஒரு புது நாள் கிடைச்சிருக்கு. இன்னைக்கும் நான் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல செய்யலாம். இன்னைக்கும் நான் ஏதாவது ஒரு ஃபெயிலியரை தாண்டி புதுசாக ஒரு விஷயத்தை சாதிக்கலாம். எனக்கு பிடிச்ச விஷயங்களை என்னால் செய்ய முடியும். நான் நினைச்சு அடைய முடியாத விஷயங்களை என்னால் அடைய முடியும். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நமக்கு ஒரு புது நாள் கிடைக்குது. நம்ம உயிரோட இருக்கிறதுக்கும் காலையில் கண் வெளிச்சதுக்கும் இந்த ஒரு புது நாள் வாய்ப்புக்கும் நம்ம நன்றி சொல்லணும் காலையிலே. அதோட நீங்கள் காலையில் ஏதாவது ஒரு விஷயத்தை சந்திக்கும் போது, நினைக்கும் போது, பேசும்போது அந்த ஒரு நாள் முழுக்கவே அந்த ஒரு இம்பேக்ட் இருக்கும். காலையில் நீங்கள் வீட்டில் சண்டை போடுறீங்க, இல்லை யாரோ ஒருத்தருக்கு ஒரு சண்டை போடுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு கெட்ட செய்தி கேட்குறீங்க, அந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கெட்டதாகவே நடக்க ஆரம்பிக்கும். அதிகமான மன வருத்தத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும். அதுவே ஒரு நல்ல விஷயத்தை கேட்டு பாருங்க. சந்தோஷமா இருங்க. காலையில நல்லா சிரிங்க. பார்க்குற எல்லாருக்கிட்டையும் நல்லா ஸ்மைல் பண்ணுங்க. உங்க வீட்டில இருந்து கிளம்பும் போது எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் கிளம்பி பாருங்க. அந்த நாள் முழுக்கவே நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு அமையும். ஸோ இதுதான் அந்த காலையில இருக்கிற மேஜிக். இன்னைக்கு இந்த மாயாஜால பயிற்சியில நாம பார்க்க போறது, நீங்க காலையில எழுந்த உடனே சொல்ல போற நன்றி. காலையில எழுந்த அந்த முதல்ல இருந்து நீங்க ஷூ மாட்டிட்டு வீட்டில இருந்து கிளம்பி காரை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறீங்களோ, இல்லை நடந்து போகிறீங்களோ, அதுக்கு வரைக்குமே நீங்கள் சொல்ல போகிற நன்றிகள் அந்த நாள் முழுக்கவே எப்படியெல்லாம் மாறப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே உங்களை சுற்றி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கண் வெளிச்சதுக்கோ இந்த ஒரு புது நாள் கிடச்சதுக்கோ நன்றி சொல்ல போகிறீங்க. அதுக்கப்புறம் நேராக நீங்கள் குளிக்க போகலாம், ப்ரஷ் பண்ண போகலாம், இல்லை நீங்கள் வெளியே போயிட்டு உங்கள் சுற்றுச்சூழல் அவுட்டோர் இதெல்லாம் பார்க்கலாம், குருவி சத்தத்தை கேட்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு வேலைகள், அந்த ஒவ்வொரு வேலைகளும் யோசிச்சு பாருங்கள். காலையில் டூத் ப்ரஷ்ஷும் டூத் பேஸ்ட்டும் இல்லாமல் இருந்தால் உங்களால் பல் விளக்க முடியாது. சோப் டவல் இல்லைனா உங்களால் குளிக்க முடியாது. தண்ணி இல்லைனா குளிக்க முடியாது. கிச்சனில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா உங்களால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாது. அப்படி உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தனால தான் உங்களால் ஆன் டைம் வேலைக்கு போக முடியும். சில பேர் வீட்டிலேருந்தே லஞ்ச் கூட எடுத்துகிட்டு போகலாம். இது எல்லாமே காலையில் உங்களுக்கு கிடைக்கப்படுது. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்களோ, இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்கள் காலை மார்னிங்கை கொஞ்சம் சுலபமாக ஆக்குதுன்னா அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணுமா இல்லையா? இதில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட உங்கள் டைமிங்கில் உங்கள் வேலைக்கு போகிற அந்த டைமில் கொஞ்சம் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு படுக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்குமே தரையில் படுக்கிறவங்க, ரோட் சைடில் படுக்கிறவங்களுக்கு மெத்தை கிடையாது, கட்டில் கிடையாது, அவங்களுக்கு தலை மேலே ஒரு கூரை கிடையாது, மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அவங்க ரோட் சைடில் தான் வாழ்கிறாங்க. சில பேருக்கு நல்ல வீடு கிடையாது. ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு வீடு, ஒரு ரூம், தலைக்கு மேலே ஒரு கூரை, உங்களுக்கு படுக்கிறதுக்கு ஒரு மெத்தை, போட்டிக்கு ஒரு போர்வை, இப்படி எல்லாம் இருக்கும்போது அதுக்கு நீங்கள் காலையில் நன்றி சொல்லணுமா இல்லையா? அதுக்கப்புறம் எந்திரிச்சு கண்ணாடி பார்க்குறீங்களோ, இல்லை நீங்கள் நேராக ரெஸ்ட் ரூம் போகிறீங்களோ, பல் விளக்குறீங்க, குளிக்கிறீங்க, உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கிறீங்க, சுத்தப்படுத்திக்கிறீங்க. இது எல்லாமே உங்களை உடல் ஆரோக்கியத்தோட வச்சிருக்கிறதுக்காக, சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சுற்றி இருக்குது. அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம். அதுக்கப்புறம் காஃபி குடிக்கிறீங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க. காலையில் சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு இருக்குது. அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம். இல்லை உங்களுக்காக ஏதாவது சமைச்சு கொடுக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கிறதுக்கு கபட், வார்ட்ராப் இதை திறந்தாலே அவ்வளோ துணிகள் இருக்குது. போட்டுக்க துணி இல்லாமல், தங்கறதுக்கு இடம் இல்லாமல், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல், படுக்கிறதுக்கு மெத்தை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு சாய்ஸில் நிறைய செலக்ட் பண்ணி போடுறதுக்கான துணிகள் இப்போவும் உங்கள் வார்ட்ராப்பில் இருக்குது. எவ்வளோ துணிகள் இருக்குன்னா எந்த துணியை வேணால் எடுத்து போட்டுட்டு போகலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். நீங்கள் வெளியே கிளம்பும் போது ஷூ போட்டுக்கிறீங்க. உங்கள் ஷூ ரேக் ஓப்பன் பண்ணால் அவ்வளோ ஷூஸ் இருக்குது.
காலணிகள் இல்லாமல் வெயிலில் நடக்கிறவங்களுக்கோ இல்லை கல் பாதையில் நடக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். ஆனால் உங்களுக்கு அது இருக்குது. ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து வீட்டிலேருந்து வெளியே போகிற வரைக்கும் நன்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் என்ன மேஜிக்னா, நீங்கள் எந்த அளவுக்கு சுற்றி இருக்கிற விஷயங்களுக்கு நன்றியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் மேஜிக்கை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியும். இதில் இன்னொரு டெக்னிக் என்னென்னா, காலையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம நெகட்டிவாக யோசிக்கிறோம், இல்லை நேற்று நடந்த ஏதோ ஒரு விஷயம் இன்னுமே நம்ம மனசை பாதிப்போடு இருக்குது, அது ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன், இன்னுமே அந்த நாளில் நிறைய நெகட்டிவான விஷயங்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுவே நீங்கள் உங்கள் மைண்டை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்கிறதுக்காக நீங்கள் அந்த மைண்டை டைவெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நெகட்டிவாக யோசிக்கிறது குறைஞ்சிரும். அதுக்கு பதிலாக சுற்றி இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்பீங்க, பாசிட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த நாள் முழுக்கவே இன்னுமே நிறைய மேஜிக்ஸ் உங்கள் லைஃப்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் காலை மார்னிங்கில் எந்திரிச்ச உடனே நடக்க போகிற ஒரு மேஜிக். இந்த மேஜிக்கை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றியை ஃபீல் பண்ணுறதுக்கு அதிக நேரம் எடுக்க போகிறதும் கிடையாது. உங்கள் லைஃப்பில் பல மணி நேரங்களை அது திருட போகிறதும் கிடையாது. நீங்கள் எப்படி மற்ற விஷயங்களை காலையில் செய்ய போகிறீங்களோ அதே மாதிரி தான் நன்றி என்ற விஷயத்தையும் காலையில் செய்ய போகிறீங்க. ஸோ மார்னிங் எழுந்த உடனே நன்றி சொல்ல ஆரம்பித்து வீட்டிலேருந்து கிளம்புற வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள், உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள், நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். பாசிட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த நாள் முழுக்கவே உங்கள் லைஃப்குள்ளே மேஜிக் வரும். ரிமெம்பர், ஒவ்வொரு நாளுமே ஒரு பரிசு தான். அந்த பரிசை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, நெகட்டிவான விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பயிற்சியை ஃபாலோ பண்ணி உங்கள் மார்னிங் வேலையை நன்றியோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்குள்ளே மேஜிக்கு கொண்டு வாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த மேஜிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.